உடம்புலே கடவுள் டிவிடியருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதால லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 4ஆம் அதிபதியான புதன். ஸோ 1 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன தலைவலிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வாரத்தின் முற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருந்தால் புதன் வியாழனில் மட்டும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். மற்றபடி வந்து 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 8ல் இருக்கும்போது மேலதிகாரிகள் அப்பா சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் தலைவலிகள் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும். அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப எமோஷனாக கத்துற மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் இதுவும் கடந்து போகன்ட்டு இருந்துருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி புதனும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது நிலபுலங்கள், வண்டி வாகனங்கள், தாயார் சம்பந்தமான உறவுகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் நிறைய வாய் சண்டைகள் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9லிருந்து இப்போ 10க்கு போகிறாருங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பெரிய வளர்ச்சிகள், பெரிய தொழில் வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருந்த 10க்கு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஒரு சேலஞ்சஸ், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகளால் வந்து நமக்கு ஒரு சின்ன மனசலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து இப்போ வேறு ஒன்றும் இல்லை, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஏதாவது வந்து ஒரு எக்ஸீடாக வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பெரிய லெவலில் வந்து பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி. ஸோ 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே வரும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல லாபம், நல்ல ஏற்றங்களும். பட் இருந்தால் வக்கரமாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ண மாதிரி குடும்பம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து குரு சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து 8ல் போகும்போது கொஞ்சம் மனசலனங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதி சனி 9ல் இருக்குது. ஸோ தந்தை சார்ந்த உறவுகளாக நம்ம ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கணும், சின்னதாக ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 9லே ஆட்சி பலமோடு இருக்கும்போது தந்தை நல்லா இருந்தாலும் அது 8ஆம் அதிபதியாக வரும்போது சின்ன மனசலனங்கள், மனப்புலம்பல்களை கொடுக்கும். அது வந்து அது போகிறது குருடைய சார்ந்து இருக்கும்போது நம்ம நினச்ச வேகத்துக்கு விஷயம் நடக்கலங்கும்போது ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு எமோஷனான முடிவுகளை எல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. வெளிநாடோ, வெளி மாநிலங்களோ, வெளியூரில் இருக்கவங்களோ வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்க 10ஆம் அதிபதியாகவும் குரு வந்து அது பண்ணிடணும். தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய விரயங்கள், நிறைய அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள். ஸோ 2லேருந்து இப்போ ராசிக்கே வந்துட்டார். அதனால் வந்து நல்ல லாபங்கள், நண்பர்களோட குதூகலமாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதுவரை பார்த்து வந்து புது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன லக்னமாக சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக வந்து 8ல் இருக்கும்போது மேல் அதிகாரிகள், அப்பா சம்பந்தமான உறவுகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக, அவங்களாம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். அரசியல் சார்ந்தவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக சந்திர தசாபுத்தியான திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஏன்னா வந்து திங்கள் செவ்வாயில் புதன் வியாழனில் மட்டும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் சின்ன சிக்கல்கள், மன உளைச்சல் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, முக்கியமாக ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோன்னா ஒரு தண்ணியில் வந்து சர்க்கரையும் உப்பும் போட்டு கலக்கிட்டு குடிச்சிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மிதுன லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களாக இருக்கும். பட் இருந்தால் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன லக்னமாக ராகு தேசாபதி. ராகு வந்து 10ல் இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், தொழில் ரீதியான விஷயம், நிறைய ட்ராவல், நிறைய அலைச்சல் பண்ணுற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க. மிதுன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு
குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 12 இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள், குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி இருந்தால் சனி வந்து 8ஆம் அதிபதியாக 9ல் இருக்கும்போது வெளி மாநிலங்களுக்கும் மன உளைச்சல்களும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியும் புதன் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் இருக்கும்போது தாயார் நிலபுலங்கள் சார்ந்த விஷயம், சின்ன சின்ன தலைவலிகள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் நமக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு, சின்ன சின்ன கலகங்கள் ஸோ கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நிலபுலங்கள் சம்பந்தமாக. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் வந்து உச்சமாகும் போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவர் 5ஆம் அதிபதியாக இருக்கனால தொழில் ரீதியான விஷயம் ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தொழிலில் வாய்ப்புகள் நிறையா வரும், நிறைய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து யாராச்சும் ஒரு ஏடாவலம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடிங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீராகாரங்கள் நீர் சம்பந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 5% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.